இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் மாமாவை கொலை பண்ணது இவ அம்மாதான். அதுவும் பணத்துக்காக அவரை அநியாயமா கொன்னு இருக்காங்க. அது எங்க அத்தையே நேர்ல பாத்திருக்காங்க. ரித்திகா, இன்னொரு தடவை என் அம்மாவை பத்தி இந்த மாதிரி எல்லாம் பேசாத. என்னடி உண்மையை சொன்னா உனக்கு வலிக்குதோ? உங்க அம்மா ஒரு கொலைகாரின்னு ஊருக்கே தெரியும். ஆனா ஏன் வீட்டுக்குள்ள இந்த கொலைகாரியோட போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. ரித்திகா, ரித்திகா வேண்டாம், சொன்னா கேளு. ரித்திகா, ரித்திகா பெரிய தப்பு பண்ற. குடு ரித்திகா. ரித்திகா வேண்டாம். ரித்திகா போட்டோ குடு. என்ன பண்ணிட்டு இருக்க? குடு ரித்திகா. ரித்திகா ஏன் இப்படி பண்ற? போட்டோ அவகிட்ட குடு. குடு ரித்திகா. ரித்திகா விடு. ரித்திகா, ரித்திகா. அம்மா, வாங்க மேடம், எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். இந்த வீட்ல என்ன நடக்குது இந்திரா? என்ன இதெல்லாம்? இந்த போட்டோவை இப்ப யாரு வெளியே தூக்கி போட்டது? நான் தான் தூக்கி போட்டேன். ஏன் இந்த போட்டோவை வெளியில தூக்கி போட்ட? இந்த கொலைகாரியோட போட்டோ இந்த வீட்ல இருக்க கூடாது. அதனாலதான் வெளியே தூக்கி போட்டேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் அர்ச்சனாவை பத்தி ஏன் கிட்டே நீ தப்பா பேசுவ? இன்னொரு தடவை நீ அவளை பத்தி தப்பா பேசுன, உன்னை தொலைச்சிருவேன். ஜாக்கிரதை. அயலி, நான் இங்க வரும்போது நீ அம்மானு கத்துனியே, அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீதான் அர்ச்சனாவோட பொண்ணுன்னு. சரிங்க மேடம், நீங்க முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. அழாதம்மா, வா வா உள்ள போல. வாங்க. வாங்க மேடம், உட்காருங்க. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க மேடம்? ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்லவா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் இந்திரா, நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன். கபிலா, இவங்க அகிலாண்டேஸ்வரி மேடம். அப்பாவும் இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களும் நம்ம குடும்பத்துல ஒருத்தங்க மாதிரி தான். அது மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல நடக்கிற ஒவ்வொரு நல்லது கெட்டதுலயும் பங்கெடுத்துக்கிற உரிமை எனக்கு இருக்கு. இந்திராணிக்கு இந்த குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அளவு அக்கறை எனக்கும் இருக்கு. இது என் அண்ணன் குடும்பம். இந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சரிம்மா, அடுத்த வாரம் என் தங்கச்சி மகனுக்கு கல்யாணம். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். நான் உங்களை எதிர்பார்த்துட்டே இருப்பேன். கொடுங்க. சித்தப்பா கண்டிப்பா வந்து கண்டிப்பா வந்து. ஷியோர். ஹைலி, கண்டிப்பா வந்துடணும். சரி இந்திரா, அப்ப நான் போயிட்டு வரேன். சரிங்க மேடம். ஐலி, சித்தி,
என்ன தைரியம் உனக்கு இருந்தா இவளோட போட்டோவை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருப்ப? என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்லாம ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கியா? அந்த வீட்ல இருந்தப்போ உன் அம்மா போட்டோவை வீட்ல கொண்டு வந்ததுக்கு என்ன நடந்துச்சுன்றத மறந்துட்டியா? அப்படி இருந்தோம் இன்னைக்கு நீ இப்படி பண்ணிருக்கனா வேணும்னே பண்றதா தானே அர்த்தம்? இல்ல இல்ல, இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்ல இருக்கிறது சரியா இருக்காது. போடி வெளியே. ஆட புடி ஜமுனா. போடி. போடி வெளிய போ. என்ன பண்றீங்க? சித்தி சொன்னா கேளுங்க சித்தி. அத்தை சித்தி விடுங்க சித்தி. விடுங்க. அத்தை சித்தி சொன்னா கேளுங்க. சித்தி விடுங்க சித்தி. சித்தி ஜமுனா நிறுத்துங்க. ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? யார் வீட்டுக்குள்ள வந்து யார வெளியில போக சொல்றீங்க? இவ அம்மாவுக்கு திதி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணதும் நான் தான். நீங்க எப்படி இவ மேல கை வைக்கலாம்? உங்களுக்கு அதுக்கான எந்த ரைட்ஸும் கிடையாது. ஓ, அப்ப இவளால என் வாழ்க்கை கெட்டு போகுதுன்னு நான் சொல்றேன், எங்க அம்மாவும் சொல்றாங்க. அது உங்களுக்கு பெருசா தெரியல. இப்ப இவ கையை எங்க அம்மா புடிச்சது மட்டும் உங்களுக்கு பெருசா தெரியுதா? இத பாரு ரித்திகா, இதுதான் சமயம்னு நீ உன் இஷ்டத்துக்கெல்லாம் பேசிட்டு இருக்காத. இந்திரா, நீ என்ன பேசிட்டு இருக்க? ரித்திகா நம்ம வீட்டு மருமக. ஒரு விஷயம் பண்றதுனால அவளுக்கு பிரச்சனை வருதுன்னா நீ அதை தானே பாக்கணும். நீ என்னடானா இவளை விட்டுட்டு நேத்து வந்த யாரோ ஒருத்திக்காக அவளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்க. ரித்திகா வாடி போலாம். அத்தை, 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 என்ன அது? என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள. ரித்திகாக்கு இப்படி நடக்கிறது முதல் வாட்டி இல்ல. நீங்களும் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அக்கா, என்னக்கா அதெல்லாம்? நான் ஒருத்தன் இருக்கிறதே மறந்துட்டீங்களா? ஏங்க, என்ன பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க? நடக்கிறது எல்லாத்தையும் நீங்களும் பார்த்துட்டு தானே நிக்கிறீங்க. என்னன்னு கேட்க மாட்டீங்களா? வாங்க, வந்து கேளுங்க. வாங்க விடா, விடு. கேளுங்க. ஏமா இந்திரா, நீ இவங்களுக்கு கொடுத்த வாக்குக்காக தானே இங்க தங்க வச்சிருக்க. ஆனா அதை விட நமக்கு நம்ம குடும்ப நிம்மதி முக்கியமா. நான் சொல்றேன் இந்திரா, இவங்கள வீட்டை விட்டு அனுப்பிடு. என்ன சித்தப்பா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மத்தவங்க பேசினா கூட பரவாயில்ல, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசுறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.